தேவனை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்கள் இருக்கிறதா ஆராய்ந்து அறிங்க. இன்னைக்கு சபை மக்கள் இயேசுவை காட்டிலும் ஊழியக்காரர்களை அதிக நேசிக்கிறாங்க. சபை மக்கள் இயேசுவை காட்டிலும் ஊழியக்காரருக்கு அதிக மதிப்பு கொடுக்கறாங்க. இயேசுவை காட்டிலும் ஊழியக்காரங்க பிரியப்படுத்துறாங்க. இயேசுவை காட்டிலும் ஊழியக்காரர்களை நேசிக்கிறாங்க. இயேசுவை காட்டிலும் ஊழியக்காரருக்கு மதிப்பு கொடுக்கறாங்க. இயேசுவை காட்டிலும் ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. இயேசுவை காட்டிலும் பெரிய ஊழியக்காரர் இருக்கார். அவரே நமக்கு தீர்க்கதரிசியா இருக்கிறார். அவரே நமக்கு போதகராய் இருக்கிறார். அவரே நமக்கு மெய்ப்பரா இருக்கிறார். அவரை நீங்கள் பற்றிக்கொள்ளும் போதுதான் நீங்களும் நானும் விடுதலை அடைய முடியும். இயேசுவை நோக்கி முழங்கால் படிட்டு அவர்கிட்ட கேளுங்க, அவரோட பேசுங்க, அவரோட உறவாடுங்க, அவரோட ஐக்கியமா இருங்க. முழங்கால் படிட்டு தேவனோட பேசுங்க, அவர் உங்களோட பேசுவார். மனுஷனோட அல்ல. மனுஷனை தேடி ஓடாதீங்க. ஊழியக்கார பிடிச்சுக்காதீங்க. சோதனைய மக்கள் மீது திணிக்காதீங்க. இத்தனை நாட்கள் மனுஷனை பிரியப்படுத்த போதித்துக் கொண்டிருப்பீர்கள். இத்தனை நாட்கள் மனுஷனை பிரியப்படுத்த நய வஞ்சனையினாலும் வசனிப்பினாலும் போதித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆண்டவருடைய வருகை சமீபம். ஆண்டவர் பார்த்து கொண்டே சும்மா இருக்க மாட்டாரு. இஸ் நாட் a statue God, is a living God. அவர் ஜீவன் உள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன். அவர் பதில் செய்கிறவராய் இருக்கிறார். நீதி செய்கிற தேவன், நியாய தீர்ப்பு செய்கிற தேவன். We should stand before his presence. அவருடைய வார்த்தைக்கு முன்னாடி, அவருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி நீங்களும் நானும் நிற்க வேண்டியதா இருக்கும். Hi, praise the Lord, brothers and sisters. I greet you all in the matchless name of our Lord Jesus Christ. Thank you for all of your comments. Keep on watching and share it with your friends. ரட்சிக்கப்பட்ட நாம் பல வருஷங்கள் ஆயிருக்கலாம், பல மாதங்கள் ஆயிருக்கலாம், பல நாட்கள் ஆயிருக்கலாம். ஆனாலும் இன்னும் நம்முடைய செய்கைகள் யாரை பிரியப்படுத்துகிறது? இன்னும் நம்முடைய காரியங்கள் யாரை பிரியப்படுத்துகிறது? இன்னும் நம்முடைய வார்த்தைகள் யாரை பிரியப்படுத்துகிறது? உலகத்திலே வாழுகின்ற நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களோட அதிகமாய் உறவாடுறோம், பேசுறோம், அதிகமான காரியத்தை நம்ம செய்யறோம். அழிந்து போகிற மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் போது அழியாத தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு நீங்களும் நானும் ஏன் மறந்து விடுகிறோம்? இன்றைக்கு சபை போதகர்கள் யாரை பிரியப்படுத்துகிறார்கள்? இன்னைக்கு சபை தலைவர்கள் யாரை பிரியப்படுத்துறாங்க? சபை மக்கள் யாரை பிரியப்படுத்துறாங்க? கலாத்தியர் 1:10 வசனத்தின்படி, do we seek man or do we seek God? Do we please man or do we please God? Do we seek to please man or do we seek to please God? கர்த்தரை பிரியப்படுத்த போதிக்கிறோமா அல்லது மனுஷரை பிரியப்படுத்த போதிக்கிறோமா? கர்த்தரை நாடி போதிக்கிறோமா அல்லது மனுஷனை நாடி போதிக்கிறோமா? அநேக சபைகள்ல இயேசு இல்ல. இயேசு இல்லாத ஆராதனை ஜீவன் இல்லாத ஆராதனைக்கு சமம். இயேசு இல்லாத பிரசங்கம் ஜீவன் இல்லாத பிரசங்கத்துக்கு சமம். இயேசு இல்லாத உபதேசம் ஜீவன் இல்லாத உபதேசத்துக்கு சமம். இயேசு இல்லாத சபை ஜீவன் இல்லாத சபை. இன்னைக்கு அநேக சபைகள்ல கள்ள ஊழியங்கள், கள்ள உபதேசங்கள், கள்ள ஆராதனைகள், கள்ள போதனைகள் பெருகி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு அநேக சபைகள்ல பாத்தீங்கன்னா இயேசுவானவர் வெளியில நின்னுட்டு இருக்கிறார். ஊழியக்காரர்கள்லாம் ஹீரோவா நம்ம மாத்திட்டோம். சினிமால தான் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா ஊழியக்காரங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. மனுஷனை காட்டும் இயேசுவை காட்டிலும் மனுஷனை நம்ம மேல வச்சிட்டோம். We are not obeying to God's words. We are not listening to God's words. We are wanting only man's glory. We are wanting only man's worship. We are wanting only entertainmental worship. We are wanting only jolly worship. இதுதாங்க நடந்துட்டு இருக்கு. நம்ம ஜாலியா வர்ஷிப் பண்றோம், என்டர்டெயின்மெண்டா வர்ஷிப் பண்றோம். ஆனா அதுல தேவனை பிரியப்படுத்துறோமா? தேவனை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்கள் இருக்கிறதா ஆராய்ந்து அறிங்க. இன்னைக்கு சபை மக்கள் இயேசுவை காட்டிலும் ஊழியக்காரர்களை அதிக நேசிக்கிறாங்க. சபை மக்கள் இயேசுவை காட்டிலும் ஊழியக்காரருக்கு அதிக மதிப்பு கொடுக்கறாங்க. இயேசுவை காட்டிலும் ஊழியக்காரங்க பிரியப்படுத்துறாங்க. இயேசுவை காட்டிலும் ஊழியக்காரர்களை நேசிக்கிறாங்க. இயேசுவை காட்டிலும் ஊழியக்காரருக்கு மதிப்பு கொடுக்கறாங்க. இயேசுவை காட்டிலும் ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. இயேசுவை காட்டிலும் ஊழியக்காரர்களை மேல வைக்கிறாங்க. மல்கியா 1:6 வசனத்தின்படி, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படு பயம் எங்கே? ஆண்டவர் கேட்கிறார். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக சபைகள்ல ஒழுக்கம் கிடையாது, தேவ பக்தி இல்ல, தேவனுடைய பரிசுத்தம் இல்ல, தேவனுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய வார்த்தை இல்ல.
ஆவியின் கனிகள் இல்ல. ஆவியினுடைய அந்த பிரசங்கத்தினுடைய அந்த தேவ பிரசங்கத்தினுடைய அந்த வல்லமை இல்ல. இப்படிப்பட்ட ஆராதனைகள் எப்படி தேவன் மகிமைப்படுவார்? லூசிபரின் ஆவி அநேக சபை தலைவர்களை ஆட்கொண்டிருக்கிறது. லூசிபரின் ஆவி அநேக சபை மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. லூசிபரின் ஆவி சபையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. லூசிபரின் ஆவி சபையை ரெண்டக பண்ணுகிறது. இந்த காரியத்திற்கு நீங்களும் நானும் விலகி இருக்க வேண்டும் என்று பால் சொல்றார். So we should obey God's word only. We should not obey man's words. Hallelujah. இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு புதிய உபதேசம். என்ன உபதேசம்னா, டான்ஸ் ஆனா வல்லம் இறங்குதான், டான்ஸ் ஆனா பவர் இறங்குதான். Where it is written in the Bible? Where it is written in the Bible? Can you please show me that verse from the Bible? ஆதாரம் காட்ட முடியுமா? Where it is written in the Bible? கள்ள போதனைகள் அவங்களுடைய எண்ணங்களை திணிக்கிறாங்க, அவங்களுடைய சிந்தைகளை திணிக்கிறாங்க, அவங்களுடைய வார்த்தைகளை திணிக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்களும் நானும் விலகி இருக்க வேண்டும். எலியா டான்ஸ் ஆடியா வானத்திலிருந்து அக்கினை அனுப்புறாரு. தானியேல் டான்ஸ் ஆடினா கட்டளை பிறந்துச்சு. பேதுரு டான்ஸ் பண்ணியா தரிசனம் பார்த்தாரு. என்னங்க இதெல்லாம் நீங்க நம்பிக்கொண்டு இருக்கிறீர்கள்? இப்படிப்பட்ட காரியத்திற்கு நீங்களும் நானும் நம்பிக்கையா இருப்போமானால் ஆண்டவருடைய வருகையின் முன்பதாக வெட்கப்பட்டுதான் போவோம். ஜாக்கிரதையா இருங்கள், ஜாக்கிரதையா இருங்க. சபையை விழித்திரு. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உங்களுடைய மனதை இடம் கொடாதீர்கள். Where it is written in the Bible? எங்க பைபிள் எழுதப்பட்டிருக்கு? நம்ம மக்கள் பைபிளை பாக்குறதே கிடையாது, பைபிளை படிக்கிறதும் கிடையாது. அவர் என்ன பேசுறாரு, இந்த பைபிள்ல என்ன காரியம் இருக்குன்னு சொல்லி நம்ம படிக்கிறதே கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் போறோம், பைபிளை ஓபன் பண்றோம், அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். இதுதான் வாரத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்படி இருக்கும்போது தேவன் எப்படி நம்ம இடத்தில் வாசம் பண்ணுவார்? இப்படி இருக்கும்போது தேவன் எப்படி நம்மள்கிட்ட பேசுவார்? தேவனோட ஐக்கியம் இல்ல, தேவனோடு உறவாடுதல் இல்ல, மனுஷனோடு பிரியப்படுத்துறீங்க, மனுஷனோடு உறவாடுங்க. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்களும் நானும் விலகி இருக்க வேண்டும். சபையை எச்சரிக்கையாரு. ஹல்லேலூயா. லூசிபரின் ஆவி சபை தலைவர்களை ஆட்கொண்டு இருக்கிறது. லூசிபரின் ஆவி சபை மக்களை வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறது. சபையை இதற்கு நீங்களும் நானும் விலகி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வாட் இஸ் வர்ஷிப்? ஆராதனை என்னங்க? அட் இஸ் மெயின் திங் ஒன்னே ஒண்ணுதாங்க இருக்கு. ரோமர் 12:1 giving ourselves as living sacrifice to God. That is real worshipங்க. இதுதாங்க ஆராதனை. இன்னைக்கு ஆராதனைன்ற என்னென்னமோ காரியங்கள்லாம் இட்ஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட். ஆராதனைனா உங்களே ஜீவ பலியா கொடுப்பதாங்க ஆராதனை. இதுதான் நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆராதனை குறித்த ஒரு 5 காரியத்தை நான் சொல்றேன். First one is, in our worship we may dance but should not like wild parties. கலாத்தியர் 5:21 நம்மளுடைய ஆராதனையில அசைவுகள் இருக்கலாம், டான்ஸ் இருக்கலாம், ஆனா அதுவே களியாட்டா மாறக்கூடாது. செகண்ட் ஒன் இஸ், நம்முடைய ஆராதனை தேவனை மாத்திரம் பிரியப்படுத்தணும், மனுஷனை அல்ல, தேவனை மாத்திரம் பிரியப்படுத்தணும். We should please God but not the people. எபிரேயர் 12:28 இருக்கு. மூன்றாவதாக நம்முடைய ஆராதனை மகிமை கொண்டு வரணும், தேவனுடைய மகிமை கொண்டு வரணும். Our worship should bring God's glory into our life, not to bring strange fire. லேவியராகமம் 10:1. நம்முடைய ஆராதனையில தேவனுடைய மகிமை மாத்திரம் கொண்டு வரணுமே தவிர அந்நிய அக்கினிய அல்ல. அல்லேலூயா. நான்காவதாக ஒரு சுவாரஸ்யமான விஷயங்க, ஆராதனை பண்ணா உங்க கேரக்டர் என் கேரக்டர் மாறுமா? தட் இஸ் ரியல் இம்பார்ட்டன்ட் திங் இன் வர்ஷிப். அதாவது ஆராதனை நம்முடைய சுபாவங்களை மாற்றும். ஆராதனை நம்ம கேரக்டரை மாற்றுமா? சோ தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஆராதனை நம்முடைய கேரக்டர், நம்முடைய சுபாவங்களை மாற்றும். மனுஷனை பிரியப்படுத்தக்கூடிய ஆராதனை இச்சையான காரியங்களை தூண்டி, உணர்வுகளை தூண்டி, உணர்ச்சிகளை தூண்டி, நம்முடைய இருதயத்திற்குள்ளாக இச்சையான காரியத்தை விதைத்து அதை தேவனிடத்திலிருந்து நம்மை பிரித்து விடும். இப்படிப்பட்ட ஆராதனைகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. இப்படிப்பட்டவர்களோடு இணக்கமா இராதீங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஐந்தாவதாக யோவான் 4:24 God is spirit and those who worship him must worship him in truth and spirit.
தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுவோம். அல்லேலூயா. இதுதாங்க வர்ஷிப். தேவனை பிரியப்படுத்துறதா முதல் வர்ஷிப். உங்களை நீங்க கொடுக்கறதுதாங்க ஆராதனை. தேவனை பிரியப்படுத்துறதா ஆராதனை. மனுஷனை பிரியப்படுத்துறதல்ல, தேவனை பிரியப்படுத்துறது. மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக தேவன் உங்களை என்னை அழைக்கல. தேவனை பிரியப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த அழைப்பிலே நாம் உறுதியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா மனுஷனை பிரியப்படுத்தி மனுஷனை திருப்திப்படுத்தி தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்த ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போறோம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல சவுலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேலோட முதல் ராஜா சவுல். சாமுவேல் சவுலை அபிஷேகம் பண்றாரு. சாமுவேல் சவுல்ட்டு சொல்றாரு, நீ 7 நாட்கள் எனக்கா காத்திருன்றாரு. சவுலால காத்திருக்க முடியல. சாமுவேல் வர வரைக்கும் சவுல் என்ன பண்ணிட்டானா, பலி செலுத்திட்டான். சாமுவேல் வரத்துக்கு தாமதித்த போது சவுல் என்ன செஞ்சுட்டான், பலி செலுத்திட்டான். இந்த காரியத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரு, வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரு. என்னடா நாட்கள் போயிட்டு இருக்கு, வருஷங்கள் போயிட்டு இருக்கு, காலங்கள் போயிட்டு இருக்கு, ஆண்டவருடைய வார்த்தை என்னாச்சு, வசனம் என்னாச்சு, எனக்கு கொடுத்த வார்த்தை என்னாச்சு, என்ன இன்னும் நடக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் கண்டிப்பா அது செய்வார். நம்ம அந்த கீழ்ப்படியாம நம்மளாவே சில ஆக்ஷன் எடுக்கும் போது we are losing God's blessing. நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். அதே போலதான் இந்த சவுலும் தேவனை பிரியப்படுத்துவதற்கு பலி செலுத்துறான். ஆண்டவர் சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். நம்ம எவ்வளவுதான் பலி செலுத்தினாலும் கீழ்ப்படியாம நம்ம செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அங்கீகரிக்கிறது இல்ல. நீங்க கீழ்ப்படியாம ஆண்டவருடைய வார்த்தைக்கும் ஆண்டவருடைய வசனத்திற்கும் நம்ம கீழ்ப்படியாம அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாம நாமளாவே சில காரியம் செய்தால் அதிலே தேவன் பிரியப்பட மாட்டார். நீங்க எவ்வளவுதான் ஊழியத்துக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் சரி, லட்ச லட்சமா கோடி கோடியா ஊழியத்துக்கு கொடுத்தாலும் சரி, ஊழியக்காரர்களுக்கு கொடுத்தாலும் சரி, மிஷனரிகளுக்கு கொடுத்தாலும் சரி, அதை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். Hallelujah. We should follow the words, not the people. Hallelujah. சோ கீழ்ப்படியாம நம்ம செய்யற எந்த காரியத்தையும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். நீங்க கீழ்ப்படிதலோடு ஆண்டவருக்கு நீங்க செய்யும் போதுதான் அந்த காரியத்தை தேவன் அங்கீகரிப்பார். Unless you obey God, He doesn't accept your faith. Unless you obey God, He doesn't accept your prayer. நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம நீங்க எந்த காரியம் செஞ்சாலும், அந்த ஜெபமா இருந்தாலும், ஆராதனையா இருந்தாலும், ஆஃபரிங்ஸா இருந்தாலும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். வசனம் சொல்லுகிறது. I am not saying that word. God's word is telling. Hallelujah. அடுத்ததாக பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல சாமுவேல் சவுலிடம் சொல்றாரு, அமலேக்கியர் எல்லாம் முறியடி செஞ்சுட்டாரு. சவுல் என்ன செய்யல, அமலேக்கியர் முழுவதும் சங்காரம் பண்ணாமல் அமலேக்கியர் ராஜாவையும் அவருடைய ஆடு மாடுகள் என்ன செய்யறான், தனக்காகவும் தன்னுடைய வேலையாட்களுக்காகவும் அது சங்காரம் பண்ணல. இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பா இருந்தது. இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதா இருந்தது. மனுஷனை பிரியப்படுத்தக்கூடிய இந்த காரியத்தினாலதான் சவுளுடைய ராஜ்ய பாரத்தை ஆண்டவர் பிடுங்கி அவனை காட்டிலும் மேன்மையுள்ளவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. சவுளுடைய கீழ்ப்படிதல் முழுமையான கீழ்ப்படிதல் அல்ல. முழுமையான கீழ்ப்படிதல் முழுமையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்து மனுஷனை பிரியப்படுத்தாம தேவனை மாத்திரம் பிரியப்படுத்தி நீங்களும் நானும் வாழ்வோம் என்றால் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற தகுதியுள்ளவர்களாய் ஆண்டவர் நம்மளை எப்போது மாற்றிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. சபை தலைவர்கள், சபை போதகர்கள் மனம் திரும்பும். If you still pleased man, you and me would not be a servant of God. நீங்கள் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துவர்களா இருந்தால், இன்னும் நீங்கள் மனுஷனை திருப்திப்படுத்துவர்களா இருந்தால், நீங்களும் நானும் கடவுளுடைய ஊழியக்காரன் அல்ல, கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. சபை தலைவர்கள், சபை போதகர்கள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் மனம் திரும்ப வேண்டும். இந்த காரியத்துல உங்களுடைய சொந்த எண்ணத்தை மக்கள் மீது திணிக்காதீங்க. உங்களுடைய சொந்த போதனைய மக்கள் மீது திணிக்காதீங்க. இத்தனை நாட்கள் மனுஷனை பிரியப்படுத்த போதித்துக் கொண்டிருப்பீர்கள். இத்தனை நாட்கள் மனுஷனை பிரியப்படுத்த நய வஞ்சனையினாலும் வசனிப்பினாலும் போதித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆண்டவருடைய வருகை சமீபம்.
ஆண்டவர் பார்த்து கொண்டே சும்மா இருக்க மாட்டாரு. He is not a statue God, he is a living God. அவர் ஜீவனுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன். அவர் பதில் செய்கிறவராய் இருக்கிறார், நீதி செய்கிற தேவன், நியாய தீர்ப்பு செய்கிற தேவன். We should stand before his presence. அவருடைய வார்த்தைக்கு முன்னாடி, அவருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி நீங்களும் நானும் நிற்க வேண்டியதா இருக்கும். போதகர்களை மனம் திரும்புங்கள், கள்ள போதனைகள் அல்ல. உங்களுடைய பிரசங்கத்தை திணிக்காதீங்க. எத்தனை நாட்கள் நீங்க இப்படி ஓடிக்கொண்டிருப்பீர்கள்? கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. காலம் சமீபமாய் இருக்குது. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. பயப்படுங்க, மனம் திரும்புங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க, மனுஷனுக்கு ஊழியம் செய்யாதீங்க. ஆண்டவரை பிரியப்படுத்துங்க, மனுஷனை பிரியப்படுத்தாதீங்க, மனுஷனை வஞ்சிக்காதீங்க. அல்லேலூயா. Do not be deceived. அடுத்ததாக சபை மக்கள், நீங்களும் மனம் திரும்புங்க. சபை மக்களே, நீங்களும் மனம் திரும்புங்கள். எப்ப பார்த்தாலும் ஊழியக்காரன் நோக்கி ஓடாதீங்க. ஊழியக்காரன் நோக்கி தேடாதீங்க. ஊழியக்காரன் நோக்கி போகாதீங்க. தேவனை நோக்கி ஓடுங்க. ஊழியக்கார பிடிச்சிக்காதீங்க. எதுக்கெடுத்தாலும் அவர் நோக்கி ஓடாதீங்க. ஊழியக்காரரை காட்டிலும் ஒரு பெரிய ஊழியக்காரர் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். இயேசுவை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசி இருக்காங்களா? இயேசுவை காட்டிலும் ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்ட் இருக்காங்களா? இயேசுவை காட்டிலும் ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்ட் இருக்காங்களா? இயேசுவை காட்டிலும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்காங்களா? இயேசுவை காட்டிலும் பெரிய ஊழியக்காரர் இருக்கார். அவரே நமக்கு தீர்க்கதரிசியா இருக்கிறார். அவரே நமக்கு போதகராய் இருக்கிறார். அவரே நமக்கு மெய்ப்பரா இருக்கிறார். அவரை நீங்கள் பற்றி கொள்ளும் போதுதான் நீங்களும் நானும் விடுதலை அடைய முடியும். இயேசுவை நோக்கி முழங்கால் படிட்டு அவர்கிட்ட கேளுங்க, அவரோட பேசுங்க, அவரோட உறவாடுங்க, அவரோட ஐக்கியமா இருங்க. முழங்கால் படிட்டு தேவனோட பேசுங்க, அவர் உங்களோட பேசுவார். மனுஷனோட அல்ல. மனுஷனை தேடி ஓடாதீங்க. ஊழியக்கார பிடிச்சிக்காதீங்க. இயேசுவை மாத்திரம் பிடிச்சிருங்க. மனுஷனை தேடி ஓடுனீங்கன்னா அவன் காலை வாரி விட்டுருவான். ஆனா தேவன் உங்களை காலம் முழுவதும் கடைசி வரை கூட இருந்து நடத்துவார். தேவனை மாத்திரம், தேவனுக்காக வாழுங்க. தேவனோடு உறவாடுங்க, மனுஷனோடு அல்ல. தேவனோடு உறவாடுங்கள், அவர் உங்களோடு உறவாடுவார். தேவனோடு பேசுங்கள், அவர் உங்களோடு பேசுவார். தேவனோடு ஐக்கியமா இருங்க, அவர் உங்களோடு ஐக்கியமா இருப்பார். காரியங்களை வெளிப்படுத்துவார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். மனுஷனை நம்பி போகாதிருங்க. தேவனை உயர்த்துகிற சபைக்கு, தேவனை ஆராதிக்கிற சபைக்கு, தேவனை பிரியப்படுத்துகிற சபைக்கு போங்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அவரிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். தேவனுக்காக வாழுவோம். அவருக்காக மாத்திரம் வாழ்வோம். அவருக்கென்று நம் பரலோக ராஜ்யத்தின் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோமாக. கடைசி வரையிலும் நாம் அவருக்காக வாழ்வோம். அவரை மாத்திரம் பிடித்துக் கொள்வோம். Hallelujah. May the Lord bless you all. If you have really felt God's presence after watching this video, do subscribe this channel, share it with your friends and put your comments. Thank you all.